முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम पूर्णमद पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. சாந்தி பாடம் கூட ஞாபகம் இல்லை உங்களுக்கு. எழுதி வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? மூளையில் இல்லையே. மூளை இருந்தால் தானே வரப்போகுது இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன உபநிஷத்துனாவது ஞாபகம் இருக்கா? என்ன உபநிஷத்? நிராலம்ப உபனிஷத். இதில் 6வது மந்திரம் பார்க்க போகிறோம். நேற்று 42 கேள்விகளை இந்த ரிஷியை கேட்டு அவரே பதில் கொடுக்குறார். அதில் பிரகிருத்தியை பற்றி, அதாவது இயற்கைனா என்ன? இயற்கைனா என்ன? பஞ்சபூத கலவை தான் இயற்கை. பஞ்சபூத கலவையோட சம்சாரம்னு சொல்லலாம். அதில் ஜடம், சேத்தனம், தேவர்கள், ஜீவராசிகள், பஞ்சபூதங்கள் 3 அடக்கம். பிரகிருத்தின்னு சொன்னால் தேவர்கள், ஜீவராசிகள், பஞ்சபூதங்கள் 3 அடக்கம். அது 3 யாருன்னா 3 மாயா. மாயாவுடைய குழந்தைகள் தான் நாமெல்லாம். சைத்தன்யம், சித்து. மாயா யார்? மாயா தான் சித்து, மகாமாயா. மாயாவுடைய இன்னொரு ஸ்வரூபம் தான் புத்தி தத்துவம். மனம், புத்தி, சித்தம் எல்லாம் மாயா தான். அது எங்கேருந்து வருதுன்னா பரம்பருடைய ஹிருதயத்திலேருந்து வருது. அப்போ முதல்ல பிறக்கிறது இந்த மாயா தான். மாயா தான் பல பிம்பங்களை உருவாக்கி வச்சிருக்கு. ஏன் அதை மாயான்னு சொல்கிறோம்? இல்லைன்னு சொல்லலை. மாயான்னு ஏன் சொல்கிறோம்னா, யா மாயா, எது இல்லையோ அது மாயா. எது இல்லையோ அது மாயா. அப்போ உள்ளது போகாது, இல்லது வாராதுன்னு ஒரு தத்துவம். உண்மைன்னு சொன்னால் அது போகாது, பொய்ன்னு சொன்னால் அது வாராது. இப்போ இது உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் மாயா. அதை மித்துங்கிற ஒரு வார்த்தையை உலகத்தில் எந்த லாங்குவேஜ்லையும் இல்லாத ஒரு வார்த்தை அது. மித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மித்தியான்னு சொல்கிறோம். அவன் இங்கிலீஷ்காரனும் அதையே மித்தாலஜின்னு போட்டான். எல்லாத்துலேயும் ஒரு ஜீவோயை போட்டால் உடனே அது ஒரு இயலாயிடும். அது மாதிரி இப்போ பிரகிருத்தினா என்னன்னு கேட்ட கேள்விக்கு, பிரகிருத்திங்கிற கேள்வி எத்தனாவது கேள்வி தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி, பிரகிருதி என்றால் என்ன? பிரகிருதி என்றால் பிரம்மனக ச ஆகாஷான, பிரம்மந்தான் ஆகாயத்திலிருந்து நானா விசித்திர ஜகத், பலவிதமான மாறுபட்ட வேறுபட்ட உலகை நிர்மாணம் செய்கிறது. நிர்மாணம் செய்யக்கூடிய சாமர்த்தியம், சக்தியை பெற்று விளங்குகிறது. புத்தி ரூபா பிரம்மசக்திரேவ பிரகிருதி. பிரம்மத்தினுடைய புத்தி சக்தி தான் பிரகிருதி. பிரம்மத்தினுடைய புத்தி தத்துவம் தான் இயற்கை. இயற்கைனா என்ன? சம்சாரம்னா என்ன? தோன்றும் நிற்கும் மறையும்.
இப்போ புத்தி தத்துவம், இறைவனுடைய புத்தி தத்துவம் தான் அம்பாள். அதை வேதாந்த பாஷையில் பேசும்போது சத்து சித்துன்னு சொல்கிறோம். சித்துனா இந்த புத்தி தத்துவம். இப்போ சங்கர நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம். சங்கரம் சத்து, நாராயணன் சித்து. ஏன்? புத்தி தத்துவம். பெருமாள்னாலே புத்தி தத்துவம் தான். ஏன்னா சித்து சைத்தன்யம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமா இருக்கிறது அவர் தான். எல்லாமா இருந்து அவர் தோன்றுவார், நிற்பார், மறைவார். அதனால் மாயோன்னு பேர் வச்சாங்க. நம்மளை வச்சோம், ரிஷிகள் வச்சாங்க. இவன் மாயை, தோன்றுவான், நிற்பான், மறைவான். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரை எப்படியாவது வசப்படுத்தணும்னு ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு, துடிக்கிறார். ஏன்னா பெரிய அது ஒரு சிறப்பு. அது நீங்கள் லௌகிகத்தில் பார்த்தீங்கன்னா, சகுனத்தில் பார்த்தீங்கன்னா, ரங்கநாத பெருமாள் வந்து வரதராஜ பெருமாளுக்கு ஒரு காலத்தில் போட்டியாக இருந்திருக்காரு. யார் அவங்களுக்குள்ளே போட்டி இருக்கோ இல்லையா, இந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்க, காஞ்சிபுரம் மேலே இருக்குது, ஸ்ரீரங்கம் கீழே இருக்குது. அவர் வந்து வரதராஜ பெருமாள் தான் சிறப்பு, இவர் கொஞ்சம், அவர் உக்காந்துருக்காரு, இவர் படுத்திருக்காரு. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறது. யார்? ராமானுஜனே யார்? லக்ஷ்மணன், ஆதிசேஷ அவதாரம். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து காஞ்சிபுரத்தில் படித்து பேசிக் வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாதவ் பிரகாஷ்கிட்ட ஐயங்காராக இருந்தாலும் ஐயர்கிட்ட வந்து வேதாந்தம் படிக்கிறார். யாதவ் பிரகாஷ் ஐயர் வேதாந்தம் படித்து அதில் கருத்து வேறுபாடுகள் வரும்போது, உனக்கு வந்து உன்னுடைய பரந்த அறிவுக்கு உயர்வான நல்ல குருவை தேடிக்கப்பா, என்னுடைய அறிவு கேட்டினதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுறார். அப்போது இந்த பெருமாள் வந்து வேலைகள் அவனுக்கு கர்மக்ஷேத்திரம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் தான், ஸ்ரீரங்கம்தான் வைணவர்களுக்கு தலைமை பீடம். எப்படி நம்ம சைவத்தில் கோயில்னா சிதம்பரம்னு சொல்லுவோம், வைணவத்தில் கோயில்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆதி. திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள் அது முதல்ல இருக்குது. ஃபஸ்ட் இடம் அதான். அங்கேயே தான் நம்மளும் ஆரம்பித்தோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தெரியுதோ தெரியலையோ, ஸ்ரீரங்க பெருமாள் எல்லாருக்கும் தெரியும், உலக பிரசித்தி. கோயிலும் இந்தியாவிலேயே ரொம்ப ஹைட்டான கோயில் இல்லை, ஏஷியாவிலேயே 2வது இடமோ 3வது இடமோ இருக்குது ஹைட்டில். பெரிய பாரம்பரியமிக்க கோவில், கடவுள் பேசி விளையாடக்கூடிய இடம். ராமானுஜர் அங்கே வந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறாங்க. வரேன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போக மாட்டேங்கிறார். ஏன்னா எந்த க்ஷேத்திரத்தை, இப்போ நானே இருக்கேன் இங்கே குமரகுண்டத்தில் தான் எனக்கு காரிய க்ஷேத்திரம், இங்கே தான் நான் சர்வீஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு அங்கே திங்கக்கிழமை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்றுலாம் நான் எல்லோரும் போகலாம், நம்ம போக முடியாது, அடியன் போக முடியாது. அடியன் எந்த ஒரு கால் எடுத்து வச்சாலும் சுவாமிநாத சுவாமிகிட்ட கட்டாயம் அனுமதி வாங்கணும். அனுமதி கேட்காம எந்த காரியமும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் அவர் பர்மிட் பண்ணுவார்னு தெரியும், அதெல்லாம் நான் முடிவு எடுத்துக்குவேன். இது பர்மிட் பண்ணுவாரா பண்ண மாட்டார்னு எனக்கு டவுட் வந்துச்சுன்னா சுவாமிகிட்ட போய் கேட்டு ஓகே சொன்னார்னா தான் முடிவு, இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு. அது ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது கதை, அதுக்குள்ளே ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவரை கூப்பிட்றாங்க, வரதராஜ பெருமாள் பர்மிட் பண்ணால் வரேன்றார். வரதராஜ பெருமாளை கேட்டால் விட மாட்டேங்கிறார், இங்கே அவனுக்கு வேலை இருக்குன்றார். அதனால் இடையில ஒரு அறிஞர் ஒருத்தர் சுவாமியை பற்றி பக்தி பாடல்களை பாடுறதுக்காக ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறார். யார்? ரங்கநாதர். அவர் வந்து இங்கே வரதராஜ பெருமாளை நல்லா புகழ்ந்து பாடி பக்தி சிரத்தையை காமிக்கும் போது மயக்கத்தில் சரி அழைச்சிட்டு போன்றார். எது வேணாலும் கேளு, தாயாரையும் ராமானுஜரையும் விட்டுட்டு எதை வேணாலும் கேளுன்னு கேட்காம, தாயாரை தவிர பாக்கி எதை வேணாலும் கேளுன்னு சொல்ல ராமானுஜரை கேட்டுறார் அவர், அந்த அறிஞர்.
அறிஞர்னா யாருன்னா இந்த திவ்ய பாடல்கள் பாசுரம் இருக்குல்ல அதையெல்லாம் நடித்து காட்டுவாங்க. அவங்கெல்லாம் அறிஞர்னு பேர். அப்படி வஞ்சிக்கிறாரு ரங்கநாதனே வரதராஜ பெருமாளை ஏமாற்றி தான் ராமானுஜரை வாங்கிட்டு போகிறார். இது பக்தி யோகத்தில் இதெல்லாம் சகஜம். அது மாதிரி எதுக்கு சொன்னால் மாயோன்கிற வார்த்தையில் இது ஞாபகம் வருது. மாயை அவர் இந்த மகாபாரதத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாரு. தவறானதுக்கு பண்ணாரா? தர்ம சன்ஸ்தாபனார்த்தம் பண்ணார். தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக சத்தியம் ஜெயிக்கணும், தர்மம் செழிக்கணுங்கிறதுக்காக பண்ணார். முன்னாடியே சொல்லியிருக்காரு, எப்போல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, தர்மம் அடிபடுதோ, அப்போல்லாம் நான் சம்பவாமே யுகேன்னு அப்போல்லாம் நான் தோன்றுவேன், வச்சு செய்வேன், தர்மத்தை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதுபோல் இந்த தோன்றும் நிற்கும் மறையுங்கிற விஷயம் இருக்குல்ல, அது பேர் மாயைன்னு சொல்கிறோம். அதில் என்ன தப்பு? நாம் அதுக்கு தான் சொன்னது, ஒரு 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 மார்க்கம்னா ஒரு மார்க்கத்திலேயே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அப்படியே போயிடணும். முருகன்னா முருகன் தான். இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி பல கோவில்களுக்கு போயிருக்கேன். யாரையும் பிரதானமாக சிவத்தை தான் வழிபடுவேன், வேறு யாரையும் இது பண்ணலை, சொல்லியிருக்கேன் பல முறை. இங்கே வந்த பிற்பாடு ஒர்க் க்ஷேத்திரத்தை மாற்றக்கூடிய பண்பாடை கொடுத்தாரு, மனோநிலையை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. க்ளீனாக புரிஞ்சிச்சு, அப்படியே மாற்றிக்கிட்டா அதுக்கப்புறம் எங்கேயும் போகிறதில்ல. 20 ஆண்டு 25 ஆண்டு எங்கேயுமே போகல. இப்போ போனாலும் இதுதான் வீடு. இப்போ வெளியில் போனாலும் உங்களுக்காக வரேன், சில காரணங்களுக்காக வரேன், அதெல்லாம் டெம்பரவரியான விஷயந்தான். ஒர்க் இங்கே வேலை இருக்குன்னா வெளில வருவேன்னா வரமாட்டேன். சாமிக்கு உற்சவம் நடந்துட்டு வெளியில் வாங்க ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னா வரமாட்டேன், வர முடியாது. நான் ஆசைப்பட்டாலும் என் கை கால்கள் செயல்படாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது இறைவனுக்குள்ளே, அந்த சர்க்கிளில் இருக்கிறோம். அதுபோல் இந்த பிரம்மத்தினுடைய புத்தி தத்துவம் தான், பரமேஸ்வரனுடைய புத்தி தத்துவம் தான் பெருமாள், விஷ்ணு, மகாவிஷ்ணு. உமாதான் மகாவிஷ்ணு. கௌசீதகி உபனிஷத் உமா ஏவ மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. சொந்த கருத்துலாம் இல்லை, ஆதாரத்தோடு பேசுகிறார். ஆனால் வெளியில் பேசுகிறவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, பேசிக்குவாங்கன்னா உபநிஷத்து தெரியாது இல்லையா, உபநிஷத்தில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இவங்க எதெல்லாம் வெளிப்படுத்தி தனக்கு சாதகமானதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்களே தவிர மெய்ப்பொருளை வெளிப்படுத்தலை. மெய்ப்பொருளை பார்த்தா எல்லாத்துக்கும் காரணமாக ஈசன் தான் இருக்கார், முதல் இடத்துல இருக்கார், அருள் நிலையில் இருக்கார். இவர் பொருள் நிலையில் இருக்கிறார். மக்களுக்கு சாமானியன் சம்சாரிக்க ஆசையில் நிற்கிறவன் பணத்தை தான் கேட்பான், பொருளை தான் கேட்பான். அதனால் ஒரு பிரகாசத்தை நோக்கி ஓடுறான். புரியுதா? பொருளெல்லாம் அடைஞ்சிட்டான்னு வச்சுங்க, அவன் அடைய மாட்டான். அவன் அடையிறதுக்கு பல கோடி ஜென்மம் ஆகும். போதுன்னு சொல்கிற அளவுக்கு அடையிறதுக்கு போதுன்னு சொல்லிவிடுவானா? 1 கோடி சம்பாதிக்கிறான், இப்போ 50,000 சம்பாதிக்கிறான், 1 லட்சம் ஆகுது, 10 லட்சம் ஆகுது, 1 கோடி வர போயிட்டே இருக்கு. நிப்பாட்டுவானா? அது போயிட்டே இருக்கும், எங்கே வேணாலும் போகும். போகுமா போகாதா? பூர்ணம் இருக்குமா? இருக்காது. ஏதாவது ஒரு ஜென்மாவில் தோணும், புண்ணியம் இருந்தால் தோணும். அப்போ தான் அருளை நோக்கி அவன் யூட்டர்ன் பண்ணுவான். அப்புறமா நினச்சி பார்ப்பான், அச்சோ இவ்வளோ நாள் தூக்கிட்டோமே, ஏமாந்துட்டோமே, போய் பின்னாடியே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போகும். மாயை இல்லையா? உன்னை வசீகரித்து என்ன பண்ணும்? எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போகும். நீ அது பின்னாடியே போக போக என்ன செய்கிற? உன்னை வச்சு செய்து உன்னை வேலை வாங்குது. நீ எல்லாருமே வேலைக்காரன் தான். உன் வேலையாக இருந்து நீ செஞ்சீங்கன்னா அதில் நீ விளங்குவ. பணம் கொடுத்துருக்கான் அதுக்காக செய்கிறேன்னா அது உன் வேலை இல்லை, அது அவன் வேலை. புரியுதில்ல? அவன் புத்திசாலி, பணத்தை கொடுத்து ஒன்றை அங்கே பயன்படுத்திக்கிறான். புரியுதா? அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும். கர்மா கடந்து தான் கர்ம யோகமாக மாற்ற முடியும். தர்மம் தெரிஞ்சு தான் ஞானத்துக்கு வர முடியும். வேதம் தெரிஞ்சு தான் வேதாந்தம் வரணும். வேதம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? சித்த சுத்தி ஆகும். இவ்வளோ அடி வாங்கணுமா, இவ்வளோ உத வாங்கணுமா, இவ்வளோ வேலை செய்யணுமா, சரி தேவையே இல்லை இது அப்படின்னு பைபாஸில் போயிடலான்னு நினைக்க. இப்போ பைபாஸில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க வேதாந்தத்துக்கு. அது மாதிரி இந்த பிரம்மத்தினுடைய புத்தி தத்துவம் தான் மாயை, அம்பாள், மாயோன் எல்லாம் ஒன்று. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெருமாளை எடுத்து பேசுனீங்கன்னா புத்தி தத்துவம், சித்து தத்துவம் இப்படி தான் வரும்.
உபநிஷத ஆதாரத்தில் பேசுகிறேன். அதுக்கு தான் இந்த ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 கேட்டகரி. இந்த ஸ்ருதியை ஃபாலோ பண்ணுறவங்க முதல் கேட்டகரியில் இருக்காங்க, கிரேட் 1ல் இருக்காங்க. ஸ்மிருதியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த புராணம், இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம், மற்ற சாஸ்திரங்கள், புராணங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சிங்களேன், அதில் கொஞ்சம் இவங்க கருத்துக்களை கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிவிடுவாங்க. உபநிஷத்தில் அது மாதிரி பண்ண முடியல. அதான் டே 1லேருந்து இருக்கிற விஷயம். உபநிஷத்து ஸ்ருதி, பிரம்மசூத்திரமோ மகாபாரதமோ ராமாயணமோ மற்ற புராணங்களும் ஸ்மிருதி. அங்கே இருக்கிற ஃபிலாசபியை ஃபார்முலாவை இங்கே விவரித்து சொல்கிறாங்க. அதுதான் விவரித்து சொன்னால் தான் புரியணும். அப்போ யார் ஒரிஜினல்னா அவங்க தான் ஒரிஜினல், யார் ஸ்ருதியை போகலாம். அதனால் அவங்களுக்குள்ள கேட்டகரி இருக்குது, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ். அவங்க ஸ்மார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமானுஜரே சொல்கிறாங்க, வைணவர்களே ராமானுஜரா பிறப்பால் ஸ்மார்த்தர் அவர் அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ மெய்ப்பொருள் தெரியணும். அதுதான் இங்கே அடியன் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, மெய்ப்பொருள் உண்மையாக சொல்லு, உன் கருத்தையெல்லாம் அதில் சேர்க்காத. இப்போ நான் எல்லாருக்கும் இங்கே என்ன பிரச்சனைன்னா, அங்கங்கே சொல்லும் போது தன்னுடைய கருத்தை என்ன பண்ணுறாங்க, தனக்கு சாதகமாக ஏற்றி விட்றாங்க. அது தவறு தவறு தவறு. இது உண்மையை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, புத்தி ரூபா பிரம்மசக்திரேவ பிரகிருதி. பிரம்மத்தினுடைய புத்தி ரூபந்தான் பிரகிருத்தியாக இருக்குது. புத்தியில் என்னென்ன பண்ணுது, புத்தின்னு சொன்னால் மனமும் அதில் அடங்கும். புத்தி முடிவெடுக்கிறது, மனம் தான் என்ன பண்ணுது, இதை செய்யலாம் அதை செய்யலாம், அதை வாங்கணும் இதை வாங்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அதை பொண்ணு இதை பொண்ணு, ஒரு இடத்துல நிற்காது. அது பேர் அலைன்னு பேர். ஏன் அதுக்கு அலைன்னு வச்சாங்க, அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதில்ல, ஒரு இடத்துல சும்மா இருக்காது. சும்மா இருந்தால் நிலை. அது கடலுடைய 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அது நிலை, அது சிவம், அசையாது, அசைகிறதுன்னு தெரியாது. அதுலேருந்து வெளியில் வர்றது தான் எப்படி பொறுத்துது பாருங்கள். பெரியவங்க சொந்த கருத்து இல்லை, பெரியவங்க கொடுத்த உதாரணம். இந்த அலை நுரை விவரிக்கிறேன்னு தவிர இது ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து. இது வரைக்கும் மந்திரம் வரல, ஆனால் சிரவணம் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை. அலைங்கிறது சிவம், அசையாது. அதனுடைய அதுலேருந்து நிலையிலேருந்து வந்தது தான் அலை. ஏன்னா அது அலையும், ஏன்னா அது மனசில் வாழுது, அது ஆத்மாவில் வாழுது, இது மனசில் வாழுது. மனசை என்ன பண்ணும், தோன்றும் நிற்கும் மறையும். இப்போ என்ன வேணும், இப்போ என்ன பண்ணி இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க போனோன்னு கேட்கணும். தோசை என்ன, எப்போ பார்த்தாலும் தோசை, என்ன மாஜியே சொல்லிட்டு காலையில் அதை கொடுத்தீங்க, மத்தியானம் இதை கொடுத்தீங்க. என்னது மனம், என்னது மாறுவது மனம், ஆறுவது சினம். அவையார். அதனால் மனம் இருக்கிறது தான் மாயை, மனம்தான் மாயை. ஏன் மனமும் தோன்றும் நிற்கும் மறையும். காலையில் வாண்டாங்க, மத்தியானம் பரவாயில்லங்கோ, சாயந்தரம் ஓகேங்கோ. மாறுவது மனம். புத்தி அப்படி இல்லை. எது சரியோ அது சரி, எது தப்போ அது தப்பு. ஆனால் புத்தி மேலே ஒரு பெரிய போர்வையை இந்த மனசு போய் போடும். இதை பாரு, நீ சரின்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்கியே தீருவேன், பிடிச்சே தீருவேன். புத்தி வீக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்க, மனம் அது வேலையை செய்யும். புத்தி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க, மனம் ஒரு மண்ணாங்கட்டி செய்ய முடியாது. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்னென்னா, ஒருத்தவனுக்கும் புத்தியே இல்லை, மெய்யறிவே இல்லை. பொய்யறிவு யாராலமாக வச்சுருக்கான், எக்கச்சக்கமான பொய்யறிவு வச்சுருக்கான். மெய்யறிவு எல்கேஜி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த வேதா கிளாஸில் தான் அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்துல உட்கார முடியும், அம்மாவும் பொண்ணும் ஒரே இடத்துல உட்கார முடியும். வேறு எங்கேயும் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு அரிது. இன்னும் குழந்தைங்களுக்கு புரியுது. இப்போ அது நாளையில வர முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவன் கிரேஸு அதுங்க எங்கே விட்டுதோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு போல். நம்மளை விட அவங்க வாழ்க்கை இருக்குது, எக்கச்சக்கமான வாழ்க்கை இருக்குது. 1000 கோடி தடைகளை தாண்டக்கூடிய வல்லமை கிடைக்கும். இதனால் பல பள்ளங்களெல்லாம் ஈஸியாக தாண்டுவாங்க, எல்லா பிரச்சனையும் டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க.
நமக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, எல்லாத்தையும் கடந்த பிற்பாடு எல்லாத்தையும் விட்டு தானே 50 வயசில் கொடுக்குறாரு. கேட்டானே நீ சாஸ்வதம்னுவார், சொல்லியிருக்காரு நீ சாஸ்வதம், நீ மெதுவாக போ, ஒன்றும் அவசரம் இல்லை, வருவான் நிற்பான் போவான், இறைவன் உபதேசம். அதனால் நான் வேகமாக போகிறதில்ல, மெதுவாக தான் போகிறேன், என்னுடைய மனநிலைக்கு மெதுவாக போகிறேன், அதுதான் ஞானம். வேகமாக போகணும் எங்கேயுமே சொல்லலை வேதம், மெதுவாக போகணும் பல இடத்துல சொல்லுது. அதனால் இறைவனுடைய புத்தி தத்துவம் தான் பிரகிருதி. எதுவுமே அப்படி தானாக நடக்காது, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. பம்பரம் தானாக சுற்றாது, சுற்றி விட்டால் தான் சுத்தம். ஆனால் பம்பரம் சுத்தமாக என்ன சொல்லலாம், நான் எவ்வளோ சூப்பராக சுற்றுறேன் பற்றியாங்கும். சரி நீயே சுற்றிக்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உளுந்துடும், உருண்டு பிறண்டு இப்படி சைடில் ஓடும், தெரியுமில்ல, உளுந்து சுற்றி ஒரே இடத்துல விழாது, அப்படியே சைடில் ஓடும் வேகமாக. என்னது பைத்தியம், வந்ததும் தெரியல, நிற்கிறதும் தெரியல, போகிறதும் தெரியல. அதுக்கு அறிவு இருக்கா? அது எங்கே போய் வேதாந்தம் படிச்சு எந்த குருவை பிடிச்சிது? சரி அதுக்கு அறிவு இல்லை, நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. 6 வித்தியாசமாவது இருக்கணுமா வேண்டாமா? குமுதத்தில் அந்த காலத்தில் போடுவான் 6 வித்தியாசம், இப்போ போடுறான்னு தெரியல. அதனால் நிலையே அலை சொல்லக்கூடிய கருத்து என்னது? நீர் தான், நிலையான நீர் தான் கொஞ்சம் அசையுது, அது அலை. பிரம்மத்தினுடைய புத்தி தத்துவம் தான் இயற்கை, மாயை, சம்சாரம், உலகம், பொருட்கள், மேட்டர் எல்லாம். இதெல்லாம் மேட்டர்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் அம்பாள், இல்லைன்னா பெருமாள். இது 2 வார்த்தையில் எது வேணாலும் யூஸ் பண்ணிடுவோம். இல்லை பொதுவாக புத்தி தத்துவம் புரியறதுக்காக அம்பாள் பெருமாள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அலையே நிலை, நிலையே அலை, நிலையிலன்னா அலை பிறந்திருக்கு. அலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் கரைக்கு வந்த நுரை வரும் பாருங்க, நீர்க்குமிழிகள் நிறையா, அது பேர் நுரைன்னு பேர், அதுவும் என்னது நிலையே. அப்போ அலையும் நுரையும் நிலையே. நிலைன்னா என்னது? நீரே. அது புரியுதா? வாட்டர் தான் 3மே. புத்தி வடிவமான பிரம்மசக்தியே பிரகிருதி. இப்போ இயற்கைனா என்னது? இறைவனுடைய. இந்த வார்த்தையெல்லாம் மிக அற்புதமான உத்தமமான தத்துவங்கள். இது புரிஞ்சிச்சுன்னா, இது உள்ளே போச்சுன்னா மிக மிக மேன்மையான அந்த அனுபவங்கிறது சீக்கிரம் வந்துடும். இதெல்லாம் நம்ம முக்கியமான பாயிண்ட். இது பாயிண்ட்டு மற்றவங்க சொல்கிற பாயிண்ட் இல்லை, இது பிரம்மத்தை வடிவமைக்கிற பாயிண்ட், புள்ளி. அந்த புள்ளி பிரம்மத்தை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக வடிவமைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய புள்ளிகளை வச்சுக்கிட்டே வந்தோம். இன்ட்ரோ பண்ணுறதெல்லாம் புள்ளி வைக்கிறது, இது இன்ட்ரோ. ஒரு நேரம் இதை கனெக்ட் பண்ணுவோம், கோடாக வரும். அப்புறம் ஒரு கிராஃபிக் எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது, அதுக்கு 7 தாதுக்கள் அதோடு சேர்த்து உயிர் பெற்றுடும். எதை நம்ம கற்பனை நினச்சோமோ அதுவே உயிராயிடும். அதனால் இது புரிஞ்சுக்கணும். உலகங்கிறது என்னது? இறைவனுடைய மனம் அல்லது புத்தி, அதுதான் உலகம், பொருட்கள் எல்லாம். சரி, பரமாத்மான்னு சொல்கிறாங்களே, அது என்ன? பரமாத்மேதி ச தேகாதே பரதரத்வாது. தேகம் முதலிய 96 தத்துவங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்த சத்து. பரமாத்மாங்கிறது என்ன? தேகாதி உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம், இதெல்லாம் இருந்தும், அதுக்குள்ளே இருந்தும் அதோட ஒட்டாத ஒரு பொருள், அழியக்கூடிய பொருட்களுக்குள்ள அழியாத பொருள். அழியக்கூடிய பொருட்களில் தோன்றும் நிற்கும் மறையக்கூடிய பொருளில் தோன்றாத ஒரு பொருள் பரமாத்மா. தேகாதி பரதத்துவவாது, அதை கடந்து பிரம்மமாக இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது.
எல்லாமா இருக்குது, எதோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்குது. அது ஒரு தனித்தத்துவமாக இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே ஃபேனு, டியூப்லைட்டு, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் போய் வேலை செய்ய வைக்குது. ஆனால் எப்போ வேணாலும் அது இப்போ இந்த கரண்ட்டுலேருந்து இந்த மிக்சியை பிரிக்க முடியலன்னு இருக்கா, இந்த கிரைண்டர்லேருந்து இந்த கரண்ட்டை பிரிக்க முடியல அப்படின்னு இருக்கா. ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணால் எல்லாத்துலேயும் நின்றுடும், மெயின் ஆஃப் பண்ணால் எல்லாம் நின்றுடும். அந்த மெயின் தான் பரமாத்மா, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, பட்டும் படாமல் இருக்குது. அதனுடைய எஃபெக்டினால தான் எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஆனால் நேரடியாக தொடர்பு கொள்ளலை, கனெக்ஷன் ஆகலை. கனெக்ஷன் இல்லாத கனெக்ஷன், பேசாமல் பேசுகிறது, சொல்லாமல் சொல்கிறது. என்ன அர்த்தம்? மௌனமாக பேசுகிறார் இல்லையா மௌன குரு. கல்லால் புடையம் அந்த பாட்டில் கடைசி லைன் என்ன வரும்னா, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர். எல்லா தத்துவத்தையும் வாய் விட்டு சொல்லலை, ஆனால் மௌனமாக சொல்கிறார். புரியுதா? அது மாதிரி எல்லாத்துக்குள்ளே இருக்கார், ஆனால் தோன்றதில்லை, தொடர்பும் இல்லை. அவர் இருந்தாலே போதும். இப்போ ஒரு கட்டிலில் நான் சொன்ன காலையில் ஒரு அந்த உதாரணம் சொன்னேன். கட்டிலில் அவர் உக்காடுறாருன்னா அவர் வெயிட்டுக்கு அவர் கனமாக இருக்கார், உக்காடுறாரு, பள்ளம் ஏற்படுது, சரிகிறது உங்கள் வேலை, அவர் வேலை இல்லை. உங்களை சரிச்சிட்டாரு நீங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் அவர் தான் சரிக்கிறார். புரியுதா? அவர் உக்காந்தது, அவர் உக்காரதா உக்காந்தார், கனமாக இருக்குது, கட்டில் சாயுது, கட்டில் ரெண்டு பக்கம் உட்காந்த குழந்தைங்க அந்த பள்ளத்தை நோக்கி சரியுது. இப்போ ஃபேன் ஓடுது, ஃபேனை சுற்றி 3 லீஃப் தான், அதுக்கு நிப்பாட்டினா 3 லீஃபு. இப்போ பார்க்கும்போது 10 லீஃப் மாதிரி தெரியுது, ரவுண்டாக சுற்றுது. ஒரு பிம்பம் ஒன்று எக்ஸ்ட்ரா ரவுண்டு வந்திருக்கு, நிப்பாட்டினா அந்த ரவுண்டு எங்கே போகுது? அது சுற்றுறது தான் அது வேலை, பிம்பம் உருவாக்குறது அது வேலை இல்லை. பிம்பம் ஏற்படுறது உபப்பொருள். புரியுதா? பிம்பம் ஏற்படுத்துறது உபப்பொருள். அது ஏற்படுத்துதுன்னா அதோடைய நோக்கம் அதுக்காக இல்லை, ஆனால் அதனால தான் ஏற்பட்டுது. அதிலிருந்து வரலை, அதனால் வந்துச்சு. அதிலிருந்துன்னா கனெக்ஷன் இருக்குது, அதனாலன்னா இன்டைரக்டாக அது செய்யுது. டைரெக்டாக அதை சட்டப்படி கூட்டம் சுமத்த முடியாது. புரியுதா? அது மாதிரி மாயா வேலைகள்லாம் செய்யுது. அதை பரமாத்மான்னு சொல்கிறோம். எல்லா பொருளும் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து நிற்குது, மகத்தாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, பிருகத்தாக இருக்குது, அணுவாக இருக்குது, பிருகத்தாக இருக்குது. அதனால தான் இதுதான் இறைவன் சுட்டி காட்ட முடியல. ஏன்? ஒன்று சின்னதுலேயும் சின்னதாக இருக்குது, இல்லைன்னா பெரிதிலும் பெரிதாக இருக்குது. எப்படி காட்டுறது? இருக்கிறதெல்லாம் பிரம்மந்தான், பார்க்குறதெல்லாம் யார்? இப்போ புத்தி தத்துவம் தான். இனிமேல் நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் சம்சாரங்கிறது இறைவனுடைய புத்தி தத்துவம். இங்கே இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு வேலை இருக்காது, தெரியுமா? எந்த பொருளும் வேலை இல்லாமல் இங்கே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பொருளுக்கும் ஒரு வேலை இருக்குது. அத்தனை பொருளையும் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் பொருட்கள் எல்லாம். அது பீரோவில் இருக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், லாக்கரில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸாக இருக்கட்டும், கேஷாக இருக்கட்டும், வீடு, வாகனம், வண்டி எல்லாம் என்னது? நீங்கள் தான். நீங்கள் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் செய்ய முடிஞ்சால் நீங்களே செஞ்சுருப்பீங்க. இப்போ ஏன் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க, ஒருத்தன் போய் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுறோம். அதான் யார்? அது நீங்கள் தான். அது அதை யாராவது எடுத்துகிட்டு போனால் விடுவீங்களா? அது ஏதாவது உடைச்சாங்கன்னா விடுவீங்களா? ஒரு கல்லை விட்டு அடித்து கண்ணாடியை உடைக்கிறாங்க காரை, கிரிக்கெட் பால் வந்து விழுது. அவனுக்கு கிரிக்கெட் பால் உயிராக இருக்கும், உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அதுபோல் இந்த புத்தி தத்துவம் தான், இறைவனுடைய புத்தி தத்துவம் தான் சம்சாரம். சொல்கிறது ஸ்ருதி. பரமாத்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து நிற்குது, தொடர்பு இல்லை. தேகாதி உபாதிகளின் உள்ளும் புறமும் வேறுபட்டு இருந்தாலும்
பிரம்மமே பரம்பொருள். அது நிர்குணம், தோன்றாது மறையாத ஒன்று. அதான் பரமாத்மா இதி. பரமாத்மானா என்னன்னா அதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்கும். அடுத்தது இந்த பிரம்மா விஷ்ணு, அதுதான் பிரம்மா. ச பிரம்மா ச விஷ்ணுகோ ச இந்திரக ச சமனக. சமணர்கள்ங்கிற வார்த்தைக்கு யமன் அர்த்தம். சமன்கிற வார்த்தைக்கு யமன் அர்த்தம், கொல்லும். அது பல அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு அர்த்தம் யமன். ச சூரியக, அவனே சூரியன். ச சந்திரஸ்தே, சுர தேவர்கள். அசுராஸ்தே, அசுரர்களாக அவர்கள் இருக்கிறார், அது இருக்கிறது. பிசாசச்ச, பிசாசுனா என்னது? டெமன், டெவில், டெமன் எல்லாம் சொல்லும். மனுஷதா, மனிதனும். ஸ்திரியா, பெண்கள். பஷாத், பசு, பசுக்கள், மிருகங்கள். எஸ்தத்து, எத்தனை எத்தனை. எஸ்தத்து ஸ்தாவரம், எதெல்லாம் நிலைச்சிருக்கோ. மலை கூட நிலைச்சி தான் இருக்குது, தாவரமும் நிலைச்சி தான் இருக்குது. அசையாமல் இருக்கிறத விட பிரம்மந்தான். தே பிராமணாதி, அதுதான் பிராமணன் முதலிய எல்லா கேட்டகரியும் அப்படின்னு 8வது மந்திரம் சொல்லுது. இது மகா வாக்கியம். இந்த வாக்கியத்தை எழுதிங்க. சர்வம் கலவிதம் பிரம்ம, சர்வம் கலவிதம் பிரம்ம. இந்த மந்திரம் அடிக்கடி எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் இந்த மந்திரம் இந்த உபநிஷத்தில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சர்வம் கலவிதம் பிரம்ம, நேக நானாஸ்தி கிஞ்சன. சர்வம் கலுவிதம் பிரம்ம. இதம்னா இந்த பூமி, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே பிரம்மம். இந்த அறிவு இருந்தாலே போதும். சர்வம் கல்விதம் பிரம்ம ஒரு லைனா. 2வது லைன் நேக நானாஸ்தி கிஞ்சன. நேக நானாஸ்தி கிஞ்சன. சர்வம் கல்விதம் பிரம்ம நேக நானாஸ்தி கிஞ்சன. என்ன அர்த்தம்? சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாம் இங்கிருக்கு, எல்லாம் பிரம்மம். இருக்கிற எல்லாம் முடிஞ்சு போச்சு, பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ துவைத்தம் வருமா? துவைத்தம் வந்தால் தான் சண்டை வரும், நான் எனது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஒன்று தான் இருக்குன்னா சண்டை வருமா? ஒன்று தான் இருந்தால் யாரு கூட சண்டை போடும்? துவைத்தம் இருந்தால் தான். சர்வம் கல்விதம் பிரம்மம்னா இங்கே இருக்கிற எல்லாம், கல்விதம் இதம்னா உலகம், இங்கே இருக்கிற உலகம் எல்லாம் சர்வம் பிரம்மம். நேக நகி ஹா நானாசி கிஞ்சன, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் இல்லைங்க. அது ஜடமாக இருக்கட்டும், சேத்தனமாக இருக்கட்டும், பஞ்சபூதமாக இருக்கட்டும். 3 தானே, ஜடம் சேத்தனம் பஞ்சபூதம் 3 தானே இருக்கு. நானாசி கிஞ்சன, எதுவும் இல்லை. ந இக, இங்கு அவரை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம நீங்கள் எங்கே போனாலும் அவருக்குள்ளே தான் போகிறீங்க. பெரிய வட்டம், சுத்த சிவபெளி. இப்போ நிலை தான் அலைன்னு சொன்னோமா? சம்சாரங்கிறது என்ன, உலகம்ங்கிறது என்ன? பிரம்மத்தினுடைய புத்தி தத்துவம் தான் ஜகத்து. பிரம்மத்தினுடைய புத்தி தத்துவம் தான் ஜகத்து அல்லது சம்சாரம் அல்லது உலகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் மாயைன்னு சொன்னோம். ஏன் மாயைன்னு சொன்னோம்? அது தோன்றும் நிற்கும் மறையும், எதுவுமே இங்கே சாஸ்வதம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மேட்டருங்கிற தோன்றும் நிற்கும் மறைகிற பொருளை தான் என்ன பண்ணுறோம்? இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளோ என்ன ஆளுன்னு கேட்டால் போச்சு.
அடுத்த பொருள் வர வரைக்கும் அது நிற்கும். சைக்கிள் சின்ன சைக்கிள் கேட்பீங்க, அப்புறமா பெரிய சைக்கிள் கேட்பீங்க, அப்புறமா பெப்பி என்னது பெப்பியா அது என்னது ஸ்கூட்டி பெப் அது வேணும் கேட்பீங்க. அப்பா என்ன சொல்வார், நீ சம்பாதிச்சு வாங்கிக்கணும்னு சொல்லுவார். அப்புறமா கேட்பியா, இப்போ இருக்கிறது எனக்கு வேண்டாம், நடந்து போ. நாங்கள்லாம் நடந்து தான் போனோம். பஸ் இருக்கா, பஸ்ஸில் போ, எதில் வேணாலும் போ. பஸ்ஸுக்கு காசு, டியூஷன் எடு, நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கோ, வாழ்க்கை தத்துவம் புரியும். இந்த பசங்க கூட போராடினதுன்னு தெரியும், டீச்சர்னால் என்னன்னு தெரியுதில்ல. இப்போ நீ அடுத்தாப்புல வண்டி கேட்பியா நீ? ஏன்னா இயற்கை இதுதான், நேச்சுரல், இதுதான் அறிவு, இதுதான் இண்டிபெண்ட், இதுதான் ஞானம். புரியுதா? அதனால் தோன்றும் நிற்கும் மறையும் பொருளோட நீ ஏன் பண்ணுற, உயிரை கொடுக்குற. அதுக்கு ஒரு பொருள் இருந்துச்சு, அது ரிப்பேர் ஆகி அது கெட்டு போனால் இன்னொரு பொருள் வாங்கலாம். அது நல்லா இருக்கும் போதே இன்னொரு பொருள் கேட்குற, அது வாங்கிறதுக்கு நாயா பேயா அலையிற. நீ வாழ்கிறதுக்கு அலையிறியா சாவறதுக்கு அலையிறியாங்கிறதே உனக்கு தெரியல. 10 வருஷம் 20 வருஷம் லாக் ஆகிட்டேங்கிற. அப்புறமா எதையுமே சிந்திக்க முடியாது. நீ கடனையும் வட்டியும் தான் சிந்திக்கணும். ஏன்? செகண்ட் பை செகண்டே மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ படுத்தாலும் நீ படுக்காட்டினாலும், நீ தூங்கினாலும் நீ தூங்காட்டினாலும், நீ வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டினாலும் அது வேலை செய்யும். அதில் போய் விழுந்துவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா 20 வருஷம் நீ லாக்கு போ. அதுலேருந்து வெளியில் வரணுன்னா பிரார்த்தனை பண்ணு, தபஸ் பண்ணு, வெளியில் வா. இன்னொரு வாட்டி இந்த தவறை பண்ணாத. இதுதான் விஷயம். அதான் இங்கே இருக்கும் எல்லாம் பிரம்மமே, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் இப்போ சத்தியம், இதுலேயே சத்தியம் மித்தியாங்கும் போது மித்யா பின்னாடி லட்சம் ட்ராக்கில் போய் ஆகணும் பிடிக்கிறதுக்கு. மித்யா பிடிக்கிறதுக்கு, சத்தியத்தை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம்தான், ஒரே ஒரு மார்க்கம்தான் சத்தியத்தை பிடிக்கிறது. எந்த மார்க்கத்தில் வந்தாலும் அதுதான் ஃபைனல், அதுதான் ஞானம், அறிவு, மெய்யறிவு. அதை தவிர எல்லாமே இருக்குது. என்ன பிரயோஜனம்? ஏன் அதை பிடிக்கணும்? அங்கே தான் அன்பு, ஆனந்தம், அறிவு எல்லாம் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் ஜடம், ஜடப்பொருள், மெட்டீரியல், அணுக்களாக சேர்த்து வச்சுருக்கு. அணுக்கள் பிரிஞ்சு போயிடும். எதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் பிரிஞ்சு தான் ஆகணும். இது இயற்கை. ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு செங்கல்ல வீடு கட்டுவீங்க. அது 3000 வருஷம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது இருக்க கொத்தனார்கிட்டன்னு, நாளைக்கு நான் இருப்பேனா பாரியா, நாளைக்கு அந்த இந்த செவரை நான் கட்டுவேனா பாரியான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நமக்கு அவ்வளோ நம்பிக்கை. பிடிச்சிருக்கிறது பொய்ய, ஆனால் 3000 வருஷத்துக்கு நான் அதை பிடிச்சிக்கிட்டே தொங்கணுங்கிறான். இது யாருமே சொல்லித்தரல. அது மனசு போய் என்ன பண்ணியிருக்கு, அது கலராக இருக்கு, பிடிச்சிக்கிச்சு, தொங்கிக்கிட்டே இருக்கு. யாராவது குரு விடுறா அப்படின்னாலும் விடாது. கடவுளே சொன்னாலும் போயா, இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா தொங்கிக்கிட்டே கிடக்கும். இப்படி தான் எல்லாம் தொங்கிட்டு கிடக்குறான், வவ்வால் மாதிரி. எல்லாம் சொன்னால் சிரிப்பாக காமெடியாக இருக்குது. அறிவே இல்லை, எதை பிடிச்சிட்டு தொங்கணும்னு தெரியாமல் தொங்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரன் சொல்ல. அது மாதிரி என்ன சொல்லுதுன்னா, அதுதான் ஸ்தாவரம், அதுதான் பிரம்ம, இதெல்லாம். அதனால் இங்கே இருக்கிற எல்லாம் சொல்லுமா, அதனால் இங்கே இருக்கிற எல்லாம் இறைவனை தவிர வேறு இல்லை. அதனுடைய நீ பிம்பத்தை பிடிக்கிறியா, நுரையை பிடிக்கிறியா, அலையை பிடிக்கிறியா, நிலையை பிடிக்கிறியான்னா நிலையை பிடிக்கணும். நிலை ஒன்று தான். அலை எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கேருந்து நீ மெரினா பீச்சிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, அந்த பக்கம் வேதாரண்யத்துலேருந்து அரபிக்கடல் வரைக்கும், இமயமலை வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஒரே கரை தான், எல்லாம் அலை தான். எதை பிடிக்க போகிற? எந்த அலையை போய் பிடிக்க போகிற? நீங்கள்லாம் அலை சறுக்கு விளையாட்டு விளையாடுறீங்க. அலையை பிடிச்சி அது மேலே எங்கேயாவது உண்டா? அலை அதை அடிச்சுட்டு வருது.
அதில் ஒரு கட்டையை போட்டு அது மேலே ஏறின்னு அதில் விளையாடுறாராம். எத்தனை வாட்டி 100 வாட்டி முயற்சி பண்ணாருன்னா ஒரு வாட்டி அந்த அலையில் என்னது இங்கே ஏதோ ஒரு 100 மீட்டர் பயணம் செய்கிறாரு, அதுக்குள்ளே கீழே விழுந்துறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 முறை ட்ரை பண்ணி 100 அலையை பிடிக்க ட்ரை பண்ணி ஒரு அலையில் அந்த சறுக்கு மரத்தில் ஏறி நிற்கிறாரு. 100 மீட்டர் போகிறதுக்குள்ள கீழே விழுந்துடுறாரு. அதுக்கு காலையிலேருந்து முயற்சி பண்ணுறாரு. என்ன சாப்பிட்டு சும்மா இருக்க முடியல. அவருக்கு அந்த வேகம், மனசு, சாப்பிட்ட சாப்பாடு எக்கச்சக்கமாக வேலை செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னு துடிக்கிறார் அவர். சரி, உன்னுடைய ஆற்றலை நீ டியூன் பண்ணலான்னு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவ, உனக்கு ஒரு கேம் கொடுக்குறேன் இந்தான்னு. எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி இருக்கிறவங்க தான் ஸ்போர்ட்ஸ் மேனாக போக முடியும். புரியுதில்ல? அவனை சும்மா விட்டால் வீட்டில் குறைச்சல் கொடுத்துருவான். அதனால் என்ன பண்ண, அவனுடைய எனர்ஜியெல்லாம் ஒரு பாயிண்டில் டியூன் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவன் அந்த வேலையை 100 முறை எஃபர்ட் எடுத்து ஜெயிச்சிட்டானா நீ சாதகன் போ. அவ்வாடா அவ்வாடா நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன், அது சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்குவான். வீட்டில் ஒரு கப்பு இருக்கும், பெரிய கப்பாக இருக்கும். யார் வாங்கிட்டு வந்தா? எங்கள் பையன் தான் வாங்கிட்டு வந்தான். அவன் என்ன போராட்டம் பண்ணியிருக்கான், எவ்வளோ போகிறான். அப்புறமா அந்த 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 கப்பு ஒரு நாளைக்கு கீழே விழுந்து கிடக்கும், ஒரு நாளைக்கு 2 மூடியாக கிடக்கும். எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் கைலாங்கடைக்கு போகும், அப்புறம் நிறைய டாலரு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, இதெல்லாம் பண்ணுங்க. எனர்ஜி இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுங்க. ஆனால் ஒன்றை பிடிச்சிட்டு பாக்கியெல்லாம் பண்ணுங்க. மெயின் ஒன்றை பிடிக்கணும், நிலை ஒன்றை பிடிக்கணும்ல. அலையிலே நிற்கக்கூடாதுல்ல. இப்போ சறுக்கு விளையாட்டு தெரியுதில்ல, 100 முறை எஃபர்ட் எடுத்து 100 மீட்டர் பயணம் செய்கிறதுக்கு 10 வருஷம் போராடுறான். அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது மாதிரி தான் எல்லாத்துலேயும். ஸ்கேட்டிங் அப்படி தான். என்ன பண்ண போகிறேன், 100 வாட்டி விழணும். பார்க்கும்போது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். எத்தனை வாட்டி விழணும்னு தெரியுமில்ல. ஏன் அதில் பஸ்ஸில் போகக்கூடாதா? நீ ஸ்கேட்டிங்கில் தான் போகணுமா? பஸ் இல்லையா, கார் இல்லையா? என்ன தான் இந்த உலகத்துக்கு சொல்ல வர? இந்த பாலத்துக்கு போட்டால் என் நாய் கொண்டு வந்துடும். 3 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்காம்மா. ஆண்டா நீனே போய் எடுத்துக்க வேண்டியதுடா, எதுக்குடா அதுக்கிட்டு. அதெல்லாம் தான், இதான் மாயை. இதை தான் மாயன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க, நம்மளை கெட்டவன் சொல்கிறானுங்க. புரியுதில்ல? எத்தனை பேர் அதில் போகிறாங்க. ஆற்றல் இருக்குது, பணம் இருக்குது, டைம் இருக்குது, சாப்பிட்டு சும்மா இருக்க முடியல. போ படிக்க சொன்னால் படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். சரி, இதையாவது பண்ணு. புரியுதில்ல? இதான் ஏதோ இறைவன் சும்மா விடுறதில்ல, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கான், வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கான். அது தெரியாது நமக்கு. அதுக்கு அறிவு வேணும்ல, அதெல்லாம் தெரியணும்னா. அந்த அறிவை தான் மறைச்சி விடுத. அதனால் இங்கே எல்லாமே என்னது, இப்போ பாட்டு பண்ணால எல்லாம் மாயா மாயா எல்லாம் மாயா அப்படின்னு அப்படி பாடிட்டு அவர் பல கோடி வாங்கிட்டு போட்டார். இவன் அந்த பாட்டை கேட்டுட்டு பல கோடியை கொடுத்துட்டு வந்திருக்கான். அடுத்தது ஜாதி, அற்புதமான மந்திரம் பாருங்கள். ஜாதி இப்போ நம்ம சொன்னோம்ல, மெய்ப்பொருள் வேதம் சொல்லுது. அதை சொல்கிறவன் கொஞ்சம் ஏற்றி விட்றான், இல்லை இறக்கி விட்றான், இல்லை மறைச்சி விட்றான், இல்லை எக்ஸ்ட்ரா சொல்கிறான்ல, அந்த இதை இந்த மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஜாதி ஜாதி என்றால் என்ன என்றால், ஜாதி ரீதி ந சர்மனம், அது தோலில் இல்லைப்பா, ரத்தத்தில் இல்லைப்பா, மாமிசத்தில் இல்லைப்பா, எலும்பில் இல்லைப்பா. ரத்தசிய ந சர்மனோ ந ரத்தசிய ந மாம்சசிய ந ச அஸ்தினக. அஸ்தினா எலும்பு, எலும்பில் கிடையாது, மாம்சத்தில் கிடையாது, ரத்தத்தில் கிடையாது, தோலில் கிடையாது. ந ஜாதி, பிறப்புலையும் கிடையாது. ந ஜாதி ஆத்மனோ, ஆத்மாவிலையும் அந்த ஜாதி கிடையாது. வேறு என்ன இருக்குது? ஆத்மா, சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜாதியெல்லாம் ஜாதி கிடையாது. அப்போ ஜாதின்னு சொல்கிறானுங்களே, நான் சொல்லலை, அது சொல்லுது, மந்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. என்ன சொல்லுது பாருங்கள், ஜாதி விவகார பிரகல்பனா.
ஜாதிங்கிறது நடைமுறைக்கு இருக்கக்கூடிய விசேஷமான கற்பனை. புரியுதா? எல்லாரும் இந்த ஜாதியை பற்றி பேசும்போது மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணன் வந்து மகாபாரதத்தில் பகவத்கீதையில் நான் தான் ஜாதியை படைச்சேன்னு சொன்னேன். அது ஸ்மிருதி. அது கதை சொன்னால் புரியணுங்கிறதுக்காக 4 கேட்டகரியை நான் படைத்தேன். இப்போ உடம்பு நான் கேட்குறேன், நம்ம உடம்புல சில உறுப்புகள் தான் மேலானது, சில உறுப்புகள் கீழானதுன்னு ஏதாவது இருக்காப்பா? நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சுண்டு விரல் இல்லாமல் அடிப்பட்டு இல்லை நகை சுற்றி வந்துடுச்சு, நீ வேஷ்டி பேண்ட்டு கட்ட முடியாது, போட முடியாது. ஒரு சுண்டு விரல் இல்லாமல் கூட நீ செயல்பட முடியாது. எதுக்கு எத்தனை அவயவங்களை படைச்சிருக்கான்? அதில் என்ன உயர்வு என்ன தாழ்வு? எல்லாம் நம்ம புத்தி கேடுகட்ட புத்தி இருக்குல்ல, அந்த கேடுகட்ட புத்தியினுடைய கற்பனைன்னு சொல்லுது மந்திரம். ஜாதி என்பது ஆத்மாவுக்கு இல்லை, உடம்புக்கு இல்லை, எலும்புக்கு இல்லை, மாம்சத்துக்கு இல்லை, ரத்தத்துக்கு இல்லை, உயிருக்கும் இல்லை. ஜாதி என்பது கற்பனை. சொல்லு பாருங்க. ஜாதி விவகார பிரகல்பித்தா. சாதாரண கற்பனை இல்லை, ஸ்பெஷல் கற்பனை. ஏற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லுது, ஏற்றி வச்சிருக்காங்கன்னு. இது ஸ்ருதி, இது வேதம். புரியுதா? இப்போ இதை வந்து மறுக்கிறவங்க எதை சொல்லி மறுக்கிறாங்கன்னா, கடவுளை நான் தான் படைச்சேன்னு சொல்லிட்டாருன்னு. அவர் சொன்னது தப்பில்ல. கால் வந்து எது தெரியுமில்ல, பாதத்துலேருந்து பாதம் யார் தெரியுமில்ல, மகாவிஷ்ணு தான் பாதம். கோயில் போய் போனீங்கன்னா சரணாகதிக்கு வாம்பார், திருவடியை பாரும்பார். உன்னுடைய உடம்புல என்னுடைய உடம்புல திருவடியை பாரும்பார். இப்போ கால் வேண்டாமா? 2 காலும் வேண்டாமா? உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான். வேண்டான்னு நீ சொன்னால் போ, அது உன் இஷ்டம். ஆனால் ஜாதிங்கிறது உடம்புக்கோ உயிருக்கோ அல்ல, இது நடைமுறை கற்பனை, விவகார பிரகல்பனான்னு சொல்லியாச்சு. இந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டணும். வேதம் இதுதான்ப்பா சொல்லுது. வேதம் இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துலையும் ஏற்றத்தாழ்வு சொல்லலை. அதை சொல்ல வர புரியுதா? யாரையும் அது குறைச்சி மதிப்பிடலை. எல்லாமே சமுதாயத்தினுடைய அங்கம்தான் சொல்லுது. இந்த ஒரு மந்திரம் போதும், இந்த ஒரு லைன் போதும். ஜாதி விவகார பிரகல்பனா, ஜாதி விவகார பிரகல்பனா. கற்பனை பண்ணி வச்சுருக்காங்கப்பா. எதுக்கு? செக்ரிகேஷன். முதல்ல தொழிலாக இருந்துச்சா, அப்புறம் பிறப்பாயிடுச்சு. ஆனால் யார் உயர்ந்தவங்கன்னு சொன்னால் பிராமணர்கள் அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு உபநிஷத்து என்ன சொல்லுது? பிராமணன் பிறப்பால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், குணத்தால் இருக்கலாம். பிறப்பால் பிறந்த பிராமணன் சொல்கிறேன், பிறப்பால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், குணத்தால் இருக்கலான்னு சமுதாயத்தில் இருக்குது. வேதமும் சொல்லுது, தேவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. யார் அத்வைத அனுபூதியில் அகண்டானந்த சுபாவத்தில் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் இருக்காங்களோ அவங்க தான் பிராமணன்னு அவங்களுக்கு ஒரு லட்சணத்தை கொடுத்துருச்சு. டெஃபனேஷன் எல்லாம் இங்கே இருக்குது, எல்லாம் ஃபார்முலாவாக இருக்குது. இதெல்லாம் யார் படிக்க போகிறா? யாரோட டிஸ்கஸ் பண்ண போகிறா? இதெல்லாம் மறைப்பாங்க. பெருமாள் இதை சொன்னார், ஜாதியை சொன்னார். பெருமாள் மேலே ஸ்ரீகிருஷ்ணன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அவர் லைவாக இருந்தார்னா நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க. புரியுதா? அது கதை. நல்ல தத்துவங்களை கதையில் சொல்கிறாங்க. நல்ல தத்துவங்களை சொல்கிறதுக்காக கதை சொல்கிறாங்க. அது வந்து ஒரிஜினல் அல்ல, அது ஸ்மிருதி. இதுதான் ஸ்ருதி. ஸ்ருதி என்ன சொல்லுது? ஜாதி கற்பனைன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? கற்பனைன்னா என்னது? பொய்ன்னு அர்த்தம். விசேஷ கற்பனைன்னு சொல்லிடுச்சு. இது ஒரு மந்திரம் நல்லா மைண்டில் வச்சுங்க. யாராவது கடவுளை தவறாக குறைச்சி மதிப்பிடுறாங்க, எஸ்பெஷலி வேதத்தை மறுக்கிறதுக்கு வேதத்தில் ஜாதியை சொல்லுது. ஜாதி அதெல்லாம் வேதம் இல்லை, அதெல்லாம் ஸ்மிருதி அல்லது சாஸ்திரம். வேதங்கிறது இதுதான், ஸ்ருதி தான் வேதம், மேலானது. அது புரியுதா? இது மைண்ட் வச்சுங்க. ஜாதி விவகார பிரகல்பிதா எழுதியிருக்கேன், வேணால் எழுதிக்கும்.
ஜாதி ஆத்மாவுக்கு இல்லை, நடைமுறை கற்பனையே சுருக்கம். அப்புறம் கர்மானா என்ன? கர்மானா என்ன? ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. எத்தனை லட்சம் இருக்கு? 84 லட்சம் பிறவிகள் இருக்கு. இப்போ எறும்பு அதில் ஒரு பிறவி. ஆனால் எறும்புக்குள்ள 100 கேட்டகரி இருக்கு. இருக்கா இல்லையா? இதெல்லாம் எப்படியா நிர்வாகம் பண்ணுறது? இவ்வளோ பேரை படைச்சிட்ட கடவுளை, உங்களை மாதிரி உள்ளவங்க ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுங்க, ஏன் இவ்வளோ பேரை படைச்சிட்ட, இவங்களெல்லாம் எப்படியா நிர்வாகம் பண்ணுறது? இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரோடு போடுறாங்க, வண்டி அங்கே ரோலர் நிற்குது, 10 லாரியில் தாரோட அந்த கல்லோட சேர்ந்த மிக்சர் அது பேர், அதெல்லாம் வருஷலாக வச்சுருக்காங்க. ஒரு 4-5 பேர் அந்த ரோகில் கட் ரோடு போய் போகிறான். ஒருத்தர் நேராக வண்டியை காரு, பெரிய காரு வேறு, அவன் மேலே போட்டுகிட்டே போகிறான். இவர் பின்னாடி இவர் போகிறார், ரோலர் பின்னாடி இவர் போகிறார். அவர் யோசனை பண்ணேன், இந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் எப்போ மாறப்போகுது, எப்போ மாறப்போகுது தெரிய வேண்டாமா, அறிவு வேண்டாமா? 10 வண்டி நிற்குதுப்பா, 2 ரோலர் நிற்குது, ஒரு இந்த நிறவுற மிஷின் இருக்குது, லாரி நிறைய இது லோடு வந்து ஒரு 10 வண்டி நிற்குது. எல்லாரும் அந்த பக்கம் போகிறான், 2 வீலர் அந்த பக்கம் போகிறான், இவன் அந்த ரோடு மேலேயே வரான். நேராக கோடு வருது, அந்த டயருடைய கோடு நேராக பள்ளம் பட்டு வருது. இந்த மாதிரி எத்தனை கோடி ஜென்மா இருக்குது? யார் பேச்சுன்னு கேட்குமா? அப்போ எப்படியா இந்த கடவுள் எப்படியா நிர்வாகம் பண்ணுறாருன்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. இவ்வளோ பேர், இவ்வளோ கேடுகட்ட, புத்தி இல்லாத, அறிவு கட்ட இந்த முண்டங்களுக்கு எப்படியா சரி பண்ணுற, எப்படியா நிர்வாகம் பண்ணுறேன்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறார். அவன் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். முடிஞ்சு போச்சா? எவரி ஆக்ஷன் ஆப்போசிட் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன் சொன்னாச்சா? அப்போ நீ வந்து உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். நீ என்ன வேணால் பண்ணிக்க போ, நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்க போ. பண்ணிட்டியா? வா, அடுத்த வாட்டி பண்ணியா போகிறப்போ. நீ கழுதை, நீ பசு, நீ குதிரை, அதான் வருது. அவனே எழுதிக்கிறான், நான் கழுதை, எனக்கு அறிவே கிடையாது, தார் ரோடு போடும்போது குறுக்க தான் நான் வண்டியை ஓட்டுவேன். புரியுதில்ல? இதாங்க அதான் ஃபிலாசபி. அப்படி தான் ஃபிலாசபி ஆகிருக்கு. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த சிந்தனை வந்துடுச்சு எனக்கு. பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எப்படி இந்த உலகத்தில் கடவுள் எல்லாரையும் நிர்வாகம் பண்ணுறாருன்னா இதுதான் பதில். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னா தெரியாமல் தண்டனை கொடுக்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறல்ல, உனக்கு தெரியாமலே உன்னை வச்சு செய்கிறாரு. இது புரியுதா? இதெல்லாம் மெய்யறிவு கேட்டகரியில் வருது. அதனால் யாரையும் ஏமாற்ற முடியாது, விதியை மீற முடியாது. பண்ணிப்பார், நீ என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அவருக்கு வேலை ஆகணும். இந்த கழுதைக்கு அறிவு இல்லைன்னு அவருக்கு தெரியும், இது என்னென்ன பண்ணணும்னு தெரியும். சூழ்நிலையை உருவாக்கி விட்ருவார், அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். இதுவே பள்ளத்தில் போய் விழுந்து கிடக்கும். புரியுதில்ல? சில பேர் பிளாக் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிகப்பு கயிறு மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே அப்படி தூக்கிக்கிட்டு வண்டியை குறுக்க விடுவான். ஒத்த கையில், இடது கையில் அந்த கொடியை தூக்கிக்கிறாரு அந்த கயிறை. இவர் உள்ளே பூந்துக்கிட்டு ஒரு ரைட்டில் ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ன ஆகுறது, டொர்னுட்டு போய் அங்கே போய் விடுறாரு. என்னத்தை சொல்கிறது? ஒத்த கையால் ஓட்டுறாராம் அவர். ஒத்த கையால் இந்த 2 கை ஒத்த கையில் ஓட்ட சொல்லியிருக்கா. அவன் தான் போகக்கூடாதுன்னு தானே போட்டிருக்காங்க குறுக்க. அறிவே கிடையாது. அதனால் ஜாதி விவகாரம் கற்பனை சொன்ன கர்மானா என்னன்னு சொன்னிச்சு, அதான் கர்மா. இப்போ நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் கெட்டது, தெரிஞ்சு பண்ணால் தெரிஞ்சு தண்டனை, தெரியாமல் பண்ணால் தெரியாமல் தண்டனை, என்ன வேணால் பண்ணிக்க. இப்போ பண்ணுவியா நீனு? எல்லாம் வாட்ச் பண்ணி தானே இருக்கு. ஒன்று மேலே எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான். அதனால் அடுத்து கர்மானா என்னன்னா கிரியாமானோ இந்திரியைகி, இந்திரியங்கள் புலன்களால் பொறிகளால் ஒரு காரியத்தை பண்ணும்போது அந்த காரியம் கர்மண்யம் அகம்
கரோமி இது, நான் செய்கிறேன் என்ற அறிவு இல்லாமல், நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல், அத்தியாத்ம நிஷ்டத்தையா, ஆத்மாவில் இருந்து செய்கிறியா, மனசில் இருந்து செய்கிறியா, உடம்புல இருந்து செய்கிறியான்னு 3 வேலை இருக்குது. உடம்பால் ஓரளவுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும். சரீரத்தினால வேலை செய்கிறவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்ய முடியும்? 8 மணி நேரம் தான் பண்ணலாம். மனசால் வேலை செய்கிறவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யலாம்? 8 மணி நேரம் பண்ணலாம். நீங்கள் 16 மணி நேரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மனம் என்ன பண்ணும்? வெறி பிடிச்சிரும், விகாரம் அடையும். வீக்கெண்டில் எங்கடா போகலாம், என்ன சாப்பிட்லாம், யாரை போட்டு தள்ளலான்னு தான் நிற்கும். ஏன் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு எப்படிங்க வருது? இயற்கையாக அது 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டு வேணும்னு கேட்கும்போது, இல்லை நீ செஞ்சே ஆகணும், உனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த கடன் இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது, இதை செய்யணும், அதை செய்யணும், 1008 குப்பைகளை மூளையில் போட்டுக்கிட்டு அந்த மைண்டை நீ தூக்கி நிறுத்துகிற. அப்புறமா ஒன்னாலே தூக்கி நிறுத்தினாலும் அது கேட்காது, அது ஆழத்துக்கு போய்டும். ஆழத்துக்கு போதில் அது பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கு நான் குடித்தா நான் மேலே வந்துடும் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படின்னா பொழுதன்னைக்கும் குடிச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். வீட்டுக்கே வர வேண்டாம். அங்கேயே 1 வாரம் வேலை செய்ய, 1 வாரம் அங்கேயே கடை. 1 மாதத்தில் நீ காலி. எல்லாம் ஏற்றுக்கு மாட்டுக்காக செய்கிறது. யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? அது சொல்லுது, யார் ஒருத்தவன் மனசால் செஞ்சாலும், இந்திரியங்களால் செஞ்சாலும், உடலால் செஞ்சாலும், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அந்த பரம்பொருள் என்னை வைத்து செய்கிறது. நான் அவன் செய்கிறான், அவனுக்காக செய்கிறேன். இதுதான் பாயிண்ட்டு. அங்கே தான் பெரிய வேலை சின்ன வேலை ஒன்றுமே இருக்காது. ஒன்று எல்லாமே பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாகவும் இருக்கலாம். நீ மனசால் செஞ்சால் லிமிட்டடு தான், உடம்பால் செஞ்சால் லிமிட்டடு தான். செய்யும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லாத, நீ செய்யலை, அது உண்மை இல்லை. உனக்கு பிராணசக்தியை ஊதுனா தானே நீ ஏற்ற நடப்ப. பிராணசக்தி நீ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்க இல்லையா, தண்ணி, வாட்டர், ஃபுட்டு. அப்போ நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாருமே முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நாம் எல்லாம் முதல்ல பிரம்மம் அப்படிங்கிற அறிவு. அது இல்லாதவன் வேலைக்காரன். இதுதான் 2 விஷயந்தான். நான் பிரம்மங்கிற அறிவு வர வரைக்கும் எந்த வேலையும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்காது. நான் பிரம்மங்கிற அறிவு இல்லைன்னா நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா உன்னை உடம்புல கட்டி வச்சுருக்கு. ஸ்தூல உடம்புல கட்டி வச்சுருக்கு, சூக்ஷ்ம உடம்புல கட்டி வச்சுருக்கு. ஸ்தூல உடம்பு கொஞ்சம் நேரத்தில் வலிக்கும், சூக்ஷ்ம உடம்பு மனங்கிறது கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகும். மென்டல் டயர்ட்னஸ்னு, ஃபேட்டிக்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மா அது என்னது? டயர்டே அடையாது. இது புரியுதா? அப்போ நான் செய்கிறேன்னு ஐ டூ அப்படிங்கிறது என்னது? ஐ கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் ஐ கான்சியஸ்னு. எல்லாம் நான் பண்ணுறேன். நான் வந்தேன், கரண்ட் வந்துச்சு பற்றியா அப்படி சொல்கிறாங்களே இல்லையா? இப்படி சொல்லுவாங்க. நீ வந்தப்போ கரண்ட்டு போச்சா? அது உன்னால் போச்சா? அதெல்லாம் என்னது? தன்முனைப்புன்னு பேர். நிறைய அகங்காரம் இருக்குதுன்னு, உள்ள நிறைய எக்கச்சக்கமான அகங்காரம் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வச்சு செய்யும். செஞ்சு நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தருணம் வரும். எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தான் வரும். பிஃபோர் மேரேஜ் வந்துச்சுன்னா நீ மேரேஜே வேண்டான்ருவேன். புரியுதில்ல? அதனால் நீ இந்த போடுறியா? நீனு உனக்கு ஒரு ஜோடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2த்தையும் மீட் பண்ணி விட்றேன், முடிச்சா போடுறேன். அந்த முடிச்சா போட்டுக்கிறான். புரியுதா விஷயம்? முடிச்சா போடுறதுன்னு போட்டு முடிச்சில் இவர் என்ன பண்ணுறாரு? என்னமோ பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறது. இப்போ தெரியுதில்ல? தன்முனைப்புன்னு பேர். தன்முனைப்பே இருக்கக்கூடாது. தன்முனைப்பு அகங்காரத்தினுடைய பிரதிபலிப்பு. தன்முனைப்புன்னு பேர். நான் சொல்லலாம். எப்போன்னா இந்த நானெல்லாம் போன பிற்பாடு. உண்மையை அறிஞ்சின்னா நம்மளை வச்சு ஒரு காரியத்தை நடத்துது. இங்கே நீ பாவமும் பண்ண, புண்ணியமும் பண்ணலை. நீ பாவமும் பண்ணலை, புண்ணியமும் பண்ணலை. உன்னை செய்ய வைக்கிது. எல்லாம் அவன் செய்கிறான்னு நினச்சி செஞ்சேன்னா
இப்போ ஒரு 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 ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான், அவனுக்கு தூக்கு தண்டனை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு 4 மனுஷால் இருக்காளா இல்லையா? அவங்களுக்கு பாவம் பிடிக்குமானா பாவம் பிடிக்காது. ஏன்? அவன் என் கடமையை நான் செய்கிறேன். ஏன்? ஆடை தூக்கில் போடுனாலும் போடுவேன், மாடை தூக்கில் போடுவேன், எவனை மனுஷனை தூக்கில் போடனாலும் போடுவேன். அவன் என்ன நினைக்கிறான், இது கவர்மெண்ட்டுடைய வேலை, நான் வேலை செய்கிறேன், பணம் வர கொடுக்க போகிறாங்க, பாவம் வருமா? ஏன்? அவனுக்கு தெரியுது நம்ம ரோலை பண்ணுறோன்னுங்கிற அறிவு இருக்கு, நமக்கு இல்லை. எல்லாம் நான் பண்ணுறேன், நான் தான் என் குழந்தைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பிள்ளைங்களை கொடுத்து எல்லாமே இவரே பண்ணுறாரு. அவர் வாழ்க்கை இவர் வாழ்ந்துடுறாரு. அப்புறம் அவன் மெயின்டைன் பண்ணுறான். நம்மளும் அதே மாதிரி நம்ம புள்ள, நம்ம பேரன், நம்ம கொள்ளு பேரன் வரைக்கும் நம்மளும் அவனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். இதான் வேலை, வாட்ச்மேன் வேலை. இப்போ ஒரு வீடு இருக்குப்பா, உனக்கு சொந்தமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். 10 வீடு வாங்கிட்ட, இனி எங்கே இருப்ப? ஒரு பாயிண்ட்டு. 10 வீடை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். 10 வீடு நீ எடுத்துகிட்டு போக போறியா? இல்லை 10 வீட்டில் வரக்கூடிய வருமானத்தை நீ சாப்பிட போறியா? சாப்பிட முடியுமா? 10 வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு 5 இட்லி, 10 வீட்டுக்கு 50 இட்லி காலையில், அப்படி ஏதாவது இருக்கா? நீ யார்? நீ ஒரு வாட்ச்மேன், நல்ல வாட்ச்மேன், அருமையான வாட்ச்மேன். 10 வீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அறிவு இருக்கு உனக்கு, அதை வச்சு செய்கிறான் அவன். புரியுதா? அங்கே குடுத்தனம் இருக்கிறவன் தான் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவான். 10 வீட்டில் 10 குடும்பம் வந்து குடுத்தனம் இருக்கும், நீ அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுற, அதுலேருந்து வருமானம் வரும், அதை பீரோவில் வச்சுருப்ப. வேறு ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. இல்லை நான் லேண்டு வாங்க போகிறேன், அது 50 கோடி ஆகும், 100 கோடி ஆகட்டும், என்ன பண்ண போகிற? அப்படியே இருக்கும். விலையெல்லாம் ஏறிச்சு. சூப்பர், சூப்பர். இப்போ மார்க்கெட் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு, பக்கத்தில் ரோடு போட்டான், பிரிட்ஜு கட்டிட்டான், விலை எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. என்ன பண்ண போகிற? சங்கு ஊத போகிறாங்க. இதில் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுற? புரியுதா? இப்போ நான் செய்கிறேன்னு சொன்னால் அது கர்மா. அவனுக்காக அவன் என்னை வைத்து செய்கிறான், தான் சத்தியம், அதான் உண்மை. அது கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை தான் இது கர்மாங்கிற டைட்டிலில் சொல்லுது. புரியுதா? இப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள். ரைட்டு, யார் கொடுத்தாலாம்? யார் கொடுத்தா? எல்லாம் அவன் கொடுத்தான்ப்பா. எப்படி சேர்த்து வச்சானோ அப்படி பிரிப்பான். சேர்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, பிரிக்கும்போது கஷ்டமாக இருக்குது. மகிழ்ச்சியும் கஷ்டமும் யார் ஏற்படுத்துகிறா? நீயே ஏற்படுத்துகிற. நீ என்ன, அதெல்லாம் என் கூட 3000 வருஷம் இருக்கணும்னு நான் நினச்சேன், அதுக்குள்ளே வண்டி பஞ்சர் ஆகுது. இந்த வண்டி வாங்கி நான் வாங்கினதுலேருந்து பெட்ரோலும் போடக்கூடாது, காற்று அடிக்கக்கூடாது, துடைக்கவும் கூடாது, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். இருக்கானா இல்லையா? நம்ம முருகன் வண்டி பாருங்கள், 1942 வாங்கின வண்டி, இன்றைக்கி வரைக்கும் துடைக்கலை. எத்தனையோ ஆயுத பூஜை வந்துட்டு போயிடுச்சு, வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, பெட்ரோலும் போடுறதில்ல. ஏன்னா அது ஓடினா தானே உக்காந்துக்கிட்டு காலால் இப்படி நடந்து வந்துடுறான். அப்புறமா மேட்டில் ஏறிக்கிறான், இறக்கத்தில் காலை விட்டுறான். பண்ணுறானா இல்லையா? சரி, ஒருத்தன் பரிதாபப்பட்டு ஒரு புது வண்டி வாங்கி கொடுக்க கடவுள் வாங்கி கொடுத்தாருன்னா அது இருக்குதான். நான் பழைய வண்டியிலையே ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. பண்ணுறானா இல்லையாப்பா? இதெல்லாம் கர்மா. நான் பண்ணிக்கிறேன்னு நினச்சின்னா அது கர்மா. அவன் என்னை வைத்து பண்ணுகிறான்னு நினச்சி நீ எல்லா வேலையும் செஞ்சீன்னா உனக்கு எந்த பிடிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட 2 குழந்தைங்களை கொடுத்துருக்கான்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடு, ஒரு கண்காணிப்பு கொடு. நீ ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. நீ நினச்சிக்கிற நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், என்னால் தான் இந்த குடும்பமே நிலைக்குது. நீ இல்லைன்னா அது நிலைக்காத. இல்லை நீ போனால் எல்லோரும் கூட வந்துடுவாங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீ அனாவசியமாக என்ன பண்ணுற? எல்லாம் நான், மரம் செடி கொடியும் நான், எல்லா குப்பையும் தலையில் அள்ளி போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. ப்ரெஸ்டீஜ் இருக்கும், நீ இருப்பியா? ஏண்டா அறிவே கிடையாதுங்க. பொய் பின்னாடியே வாழ்நாள் ஃபுல்லாக போயிட்டேன்னு. இல்லை தம்பி, என்ன தம்பி இப்படி பண்ணி
இதெல்லாம் மந்திரத்தை சொல்லுதுப்பா. இந்த பாரு, இதெல்லாம் நம்மளை தூண்டி விடுது. என்ன தூண்டி அழகாக சொல்லுது பாரு. என்ன சொல்லுதுன்னா, நான் பண்ணிக்கிறேங்கிற புத்தியை விட்டுரு தம்பி. நீ ஒரு நடிகன், தெரியுதுல்ல? ராமனும் ராவணன் சண்டை நடக்கும் மேடையில். ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீனை போட்டு கொஞ்சம் பிரேக் கொடுப்பாங்கள்ல, 2 பேரும் அங்கே டீயும் பிஸ்கட்டும் சாப்பிடுவாங்க கேன்டீனில். அவங்க 2 பேருக்கு நம்ம 2 பேரும் நடிகர்னு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேது. ராமர் தான் ஜெயிக்கணும், ராவணன் தோற்றுடணும், இல்லை ராவணன் ஜெயிக்கணும், ராமன் தோற்றுடணும். இவன் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு தவிச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, சில பேர் கல்லை விட்டுலாம் அடிப்பான் ராவணன். என்னது பைத்தியம், அறிவே இல்லை. புரியுதா விஷயம்? இப்படி தான் நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவங்க பேரண்ட்ஸாக அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் கடவுள் தான் காரணம். கடைசியில் அந்த மாதிரி நினைக்கிறான்ல, அவெல்லாம் நாசிகனாக போயிடுறான். எப்படி இருந்தாலும் என்னை தண்டிக்க போகிறான். அவன் தண்டிச்சிடுவார். யார் எப்படி ஆகுறாங்கண்ணா, கடவுள் இல்லைன்னு எவன் சொல்கிறான்னா பெரிய ட்ராஜடி நடந்துடும் அவன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவர் வெளில வர மாட்டார். ட்ராஜடிக்கு தாம தான் காரணம்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா சிந்தனை அதை பற்றியே சிந்திக்க மாட்டார். அவருடைய அறிவு வேற எங்கேயோ வேலை செய்யும். இந்த மாதிரி பல பைத்தியங்கள் இந்த நாட்டில் உலவிக் கொண்டிருக்கின்றன. அதுக்கிட்ட போய் நீ இப்படி பண்ணாது, அப்படி போ, குனிஞ்சு போ, இது போட்டால் போகாத, நோ பார்க்கிங்னா அங்கே தான் போய் பார்ட்டி வச்சுருக்கான். நோ பார்க்கிங் எழுதி வச்சுருக்கான். அந்த போர்டுக்கு பக்கத்தில் உட்காந்து கொண்டு போய் வண்டியை நிறுத்துகிறான். கேட்டால் நான் ரோட்டில் நிறுத்துகிறேன், அவன் ஏன் இங்கே போர்டு வச்சுருக்கான் அப்படின்னு கேட்குறான். ஆனால் எத்தனை விதி வேணாலும் நீ மீறிக்கோ, உன்னை வச்சு செய்யும், தப்பிக்க முடியாது தம்பி. அதெல்லாம் சொல்லுதா? அதுதான் சொல்லுது. கர்மம்னா என்னன்னா, கிரியா கிரியாம் முடிய போகுது, டைம் ஆச்சா? கிரியாம் இந்திரியைஹி கர்மண்யகம் அகம் கராமி இது. நான் செய்விக்கப்படுகிறேன், நான் செவிக்கப்படுகிறேன்னு நீ செஞ்சீன்னா அது கர்மயோகம். நான் தான் செய்கிறேன் அப்படின்னா அது உனக்கு திரும்ப பிறவியை கொடுக்கும், பந்தத்தை கொடுக்கும். அதை அடுத்த மந்திரம் சொல்ல போது. அத்தியாத்ம நிஷ்டதையா கிருத்தம் கர்மேவ கர்மம். ஆத்மாவால் செவிக்கப்படுதுங்கிற அறிவோட நீ செய்தீன்னா அது கர்மா, கர்மயோகம். நான் செய்கிறேன்னு சொன்னால் அது அஜ்ஞானம். என்னால் செயல்படுத்தப்படுகிறது என்பதே கரெக்டு. என்னை வைத்து செய்கிறான், இதுதான் சத்தியம். இப்போ இந்த நாட்டில் எவ்வளோ வேலை இருக்கே, எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறானா, சம்பளம் கொடுக்குறானா, சாப்பாடு கொடுக்குறானா, ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுக்குறானா, பெட்ரோலுக்கு பணம் கொடுக்குறானா? யார் கொடுக்குறா? எல்லாம் அவன் வேலை அவன் கொடுக்குறான். நீ உங்கள் சீனியர் மேனேஜர்கிட்டையும் எம்டிகிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. முதல்ல இந்த ஞானம் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ ஃபார்மாலிட்டி வேறு விஷயம். என்னை வைத்து செய்கிறான் என்ற மனநிலை உயர்வானது. அத்தியாத்ம நிஷ்டையில் இருந்து செய்வதே கர்மயோகம். பெரிய சாதனைகள்லாம் இப்படி தான் நடத்தப்படுது, புரியுதா? பெரிய சாதனைகள்லாம், பெரிய மகத்தான காரியங்கள் தொடர்ந்து செய்கிறவனை சொல்கிறேன். என்றைக்கோ ஒன்று ஜெயிச்சுவிட்டு நான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிக்கிறாங்க இல்லையா? வாழ்நாள் வெற்றியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் செய்கிறேங்கிற புத்தியே இருக்காது, என்னை வைத்து அவன் செய்கிறான்ங்கிற புத்தி தெளிவாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு என்ன வர்றதில்லை, ப்ரௌடு வர்றது கிடையாது, குழப்பம் வர்றது கிடையாது, தோல்வி வர்றது கிடையாது. புரியுதா வித்தியாசம்? என்னை வைத்து செய்கிறான், கராயாமி, நான் பண்ணுறேன்னு இல்லை, என்னை வச்சு செய்கிறான் அப்படிங்கிற அறிவு. அதனால் நாம் என்ன பண்ணணும், கர்மத்தை யோகமாக செய்யணும். இன்றைக்கி 11வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். எதில் ஆரம்பித்தோம்? 6ல் ஆரம்பித்தோம். மந்திரம் பார்த்துருக்கோம். நாளைக்கு 12வது மந்திரம் பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.